வணக்கம். புதியவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை. பிரேக்கிங் நியூஸ். இனிமேல் தமிழ் வழி கல்வி இடஒதுக்கீடுக்கு ஒரு முறை தான் விண்ணப்பிக்க முடியுமா? ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க முடியாதா? தமிழ் வழி கல்வி இடஒதுக்கீடை நம்பியிருக்கும் லட்சக்கணக்கான மாணவர்களின் நிலை அவ்வளவுதானா? தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த புதிய தமிழ் வழி கல்வி இடஒதுக்கீடு தொடர்பான சட்டம் என்ன சொல்கிறது? இந்த வீடியோவ முழுமையா பாருங்க. அதற்கான உண்மை நிலவரம் உங்களுக்கு நிச்சயமா புரிஞ்சிரும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய அன்பு, ஆதரவு குடுங்க. ஓகேவா? இந்த வீடியோல நம்ம வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள 23/1/2 சன் டிவி நியூஸ்ல வந்த இமேஜ் தான் இது. புதியவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை. நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு பதவிகளுக்கு புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு மட்டுமே தமிழ் வழி கல்வி பயின்றதற்கான முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை உறுதி செய்யும் சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் நிறைவேறியது. உங்க டேட் பார்த்தா தெரியும். 23 ஜனவரி 2026. 23 ஜனவரி இன்று ஒரு சட்டம் நிறைவேறியிருக்கு. அதாவது தமிழ் வழி கல்வி இடஒதுக்கீடு. அரசு பணியில தமிழ் வழி கல்வி இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேறியிருக்கு. இந்த சட்டம் மாணவர்களுக்கு நன்மை பயக்குமா? யாருக்கு தீங்கு தரும்? யாருக்கு நன்மை தரும்? அப்படிங்கிறத நம்ம முழுசா அந்த வீடியோல பார்த்துருவோம். ஓகேவா? சரி. அப்போ இந்த சட்டத்துக்கு ஒரு பெயர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன பெயர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த சட்டம் தமிழ்நாடு அரசின் கீழ் உள்ள பணிகளில் தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குதல் சட்டம். அதாவது திருத்தம் மற்றும் செல்லுபடுத்துதல். அந்த சட்டத்தோட பேர் என்னன்னா பணி, அதாவது தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குதல் சட்டம் 2026. இதுதான் அந்த சட்டத்துடைய பெயர். இந்த சட்டத்துல அப்படி என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி. அப்ப இந்த சட்டம் 2010 செப்டம்பர் 7லேருந்து நடைமுறைக்கு வந்ததாக கருதப்படும். இந்த பணி நியமனம் வழங்குதல் சட்டம் எப்பயிலிருந்து நடைமுறைக்கு வந்துச்சாம்? 2010 செப்டம்பர் 7லேருந்து நடைமுறைக்கு வந்ததாக கருதப்படும். ஓகேவா? இதோடைய மீதமுள்ள பிரிவுகள் உடனடியாக நடைமுறைக்கு வரும். இந்த சட்டம் நிறைவேறிய நாளிலிருந்து உடனடியாக அடுத்தடுத்த பிரிவுகள் வந்து நம்மளுக்கு அ நடைமுறைக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ன சார் திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2010 வந்து இது வந்து மூலச்சட்டம்னு சொல்றாங்க. ஏன்னா, இதுலேருந்து நம்ம திருத்தம் செஞ்சிருக்கு. அதனால 2010 சட்டத்துக்கு என்ன பேருன்னா, மூலச்சட்டம்னு பேரு. அந்த மூலச்சட்டத்துல பிரிவு 2ல் ஏ பிரிவு 2ல் ஏ அதுல வரக்கூடிய கூற்றுக்கு பதிலாக அந்த கூற்ற வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. என்ன அதுல கூற்று, சர்ச்சைக்குரிய கூற்று என்னன்னு சொன்னா, நேரடி நியமனம். நேரடி நியமனம். அப்ப டைரக்ட் அப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறது தான் இந்த புதிய சட்ட திருத்தத்துல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய சட்டத்தின் மூலமாக நேரடி நியமனத்துக்கு என்ன விளக்கம் குடுத்திருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு திறந்த போட்டித் தேர்வு. சரியா? ஒரு இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போன்ற ஒரு எக்ஸாமு அல்லது இன்டர்வியூ நேர்காணல் நேர்காணல். நேர்காணல் அல்லது 2 ஆகியவற்று மூலம். அதாவது ஒருத்தர் ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, எக்ஸாம் எழுதுறாரு. பிளஸ் வந்து இன்டர்வியூ வச்சு ஒரு வேலைக்கு போறது. இல்லது சில வேலைகளுக்கு இன்டர்வியூ மட்டுமே வச்சு, எக்ஸாம் இல்லாம இன்டர்வியூ மூலமா மட்டும் வேலைக்கு எடுப்பாங்க இல்லையா? இது 2மே என்ன சொல்றாங்கன்னா, நேரடி நியமனம்னு சொல்றாங்க. நேரடி நியமனம்னு சொல்றாங்க. இந்த நேரடி நியமனத்துல எது அடங்காது அப்படின்னா, மாறுதல் மூலம் செய்யப்படக்கூடிய நியமனம். மாறுதல் மூலம் செய்யப்படும் நியமனம்னா என்ன சார்? அப்படின்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்ல 5 வருஷம் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, அந்த 5 வருஷம் வேலை பார்த்தாரு அப்படிங்கிறதுக்கான அந்த அனுபவத்தின் அடிப்படையில, அவரு வந்து தலைமைச் செயலகத்துக்கு ஏஎஸ்ஓவா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இடமாறுதல் மூலமாக பணி நியமனம் செய்யலாம். ஓகேவா? இந்த இதுக்கு இது பொருந்தாது. இந்த இது வந்து இந்த நேரடி நியமனம்ங்கிற கேட்டகரில வருவாது. அப்ப என்ன சொல்லுதுன்னா அந்த சட்டம், புதிய சட்ட திருத்தம், நேரடி நியமனம் மூலமாக அரசு வேலைகளில் பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் தமிழ் வழி கல்வி இடஒதுக்கீடு பொருந்தும்னு சொல்லுது. ஓகேவா? நேரடி நியமனத்துல யார் வரமாட்டா அப்படின்னா, மாறுதல் மூலமாக செய்யப்படும் நியமனம், அந்த வேலை மட்டும் இதுல வராது. ஓகேவா? சரி. அடுத்த விஷயத்துக்கு போலாம். அடுத்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 1ஏ துணைப்பிரிவு 1ன் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள முன்னுரிமை என்பது, காலி பணியிடங்களில் மாநிலத்தின் கீழ் உள்ள சேவைகளில் ஏதேனும் ஒரு பதவியில் முன்னுரிமை அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஒரு நபர், உயர் ஊதிய கொண்ட பதவி தவிர, அத்தகைய காலி பணியிடங்களுக்கு மீண்டும் போட்டியிட தகுதியற்றவர் ஆவார். அப்ப யாரு இந்த பிஎஸ்டிஎம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, ஏற்கனவே பிஎஸ்டிஎம்ம யூஸ் பண்ணி ஒருத்தரு ஜாப்ல இருக்கிறார். கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கிறார். கவர்ன்மென்ட் சர்வன்ட்டா இருக்கிறாரு. அவர் அவர் உயர் பதவி தவிர, அவர் இருக்கக்கூடிய லெவல்லேருந்து என்ன போஸ்டிங்ல இருக்காரோ, அந்த போஸ்டிங்கோட லெவல்லேருந்து ஹையர் போஸ்டிங்க்கு
மாறுதலுக்காக அவரு எக்ஸாம் எழுதும்போது, அந்த நியமனத்துக்கு இந்த பிஎஸ்டிஎம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனா, அவர் அந்த லெவலுக்குள்ளாரே இருக்கிறார். அந்த லெவலுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு போஸ்டிங்க்கு அவர் வந்து நியமனத்துக்காக இந்த பிஎஸ்டிஎம்ம பயன்படுத்த முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? யார் பயன்படுத்த முடியாதுன்ட்டு? ஒரு முறைக்கு மேல யார் பயன்படுத்த முடியாதுன்னா, ஏற்கனவே வேலையில இருக்கக்கூடிய நபர், அவர் என்ன பதவியில இருக்காரோ, அந்த லெவல் மற்றும் அதற்கு கீழ் உள்ள பணியிடங்களுக்கு இந்த பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ண முடியாது. அவர் இருக்கக்கூடிய லெவல்லேருந்து உயர் பதவிகளுக்கு இந்த பிஎஸ்டிஎம்ம யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? சூப்பரா பண்ணி குடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்டின்னா, கடைசிக்கு நம்ம வருவோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம குரூப் டி போஸ்ட் வந்து பார்க்குறோம். குரூப் டி போஸ்ட்ல இந்த மாரி லெவல் 8 மற்றும் 10ல ஆரம்பிச்சு நம்மளுக்கு லெவல் 16 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ 11 அ 8ல ஒருத்தர் இருக்காரு. லெவல் 8ல வந்து போஸ்டிங் ஆயிருக்காரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த எக்ஸாம் எழுதி அவர் வந்து லெவல் 11க்கு போகணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கங்க. அப்ப அந்த லெவல் 8ல வந்து அவரு பிஎஸ்டிஎம் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அல்லது யூஸ் பண்ணாம இருக்கலாம். பிரச்சனை இல்ல. இப்ப இந்த லெவல் 8லேருந்து உயர் பதவியான அந்த லெவல் 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு எக்ஸாம் எழுதும்போது பிஎஸ்டிஎம் வந்து யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? இப்ப ஏற்கனவே பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் யூஸ் பண்ணலாம். இந்த லெவல் 8க்குள்ளாரயே, இல்ல லெவல் 10க்குள்ளாரயே வேற போஸ்டிங்காக அவர் இந்த நியமனத்திற்கு இந்த பிஎஸ்டிஎம்ம யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? அப்ப ஒரு முறைக்கு மேல பயன்படுத்த முடியாதுன்னா, யார் பயன்படுத்த முடியாதுன்னா, ஏற்கனவே அரசு வேலையில இருக்கக்கூடிய ஒரு நபர் அதே லெவல்ல அல்லது அந்த லெவலுக்கு கீழ இருக்கக்கூடிய நியமனங்களுக்கு பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ண முடியாது. அதே உயர் பதவிகளுக்கு அவர் என்ன பண்ணலாம்? பிஎஸ்டிஎம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? சரியா? அத நீங்க நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நெறைய பேருடைய இந்த சட்டம் இன்னும் எல்லாத்துக்கும் தெரிய வரும்போது, என்ன பயம் வரும் அப்டின்னா, பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பயப்படுவாங்க அப்டின்னா, எக்ஸாம் எழுத போறவங்க பயப்படுவாங்க. எக்ஸாம்க்கு புதுசா அப்ளை பண்றவங்க, அவங்க எத்தன முறை வேணாலும் அப்ளை பண்ணலாம். என்னைக்கு வேலை கிடைக்குதோ, அதுக்கப்புறமா தான் இது பொருந்த போது. சரி இதெல்லாம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சரி. அப்புறம் அந்த சட்டம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு இது நல்ல விஷயம் தான் இது. ஏன் அப்டின்னா, அ ஒரு லெவலுக்குள்ளார போட்டிய வந்து குறைக்குது. அடுத்த லெவலுக்கு போகும்போது நீங்க பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே லெவல்ல நீங்க பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ புதியவர்களுக்கு அங்க நாங்க முன்னுரிமை குடுக்குறோம்னு சொல்றாங்க. இந்த புதியவர்களுக்கான முன்னுரிமை அப்படிங்கிறது, அந்த ஒரு லெவலுக்குள்ளார தான் இருக்கு. ஓகே தானா? அடுத்து இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த சட்டம் ஏற்கனவே இந்த பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பணி நியமனங்கள் அனைத்தும் செல்லுபடியாகும் அப்படிங்கிற திருத்தமும் செஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா, அது கோர்ட் இடையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு செல்லாது அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ செய்திய வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இப்போ கவர்ன்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கான ஒரு சட்ட அங்கீகாரத்த வந்து குடுத்துருக்காங்க. சரியா? என் கூட அழகா சொல்லியிருக்காங்க, ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த சலுகை, அதாவது இந்த சலுகைன்னா, தமிழ் வழி கல்வி இடஒதுக்கீடை மாநில அரசின் சேவைகளில் இல்லாதவர்களுக்கு மட்டும் கட்டுப்படுத்தாமல், தமிழ் வழி கல்வி பயின்ற அனைவருக்கும் விரிவுபடுத்துவதே அரசாங்கத்துடைய நோக்கம். ஓகேவா? அந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வேலையில இல்லாதவங்க வேலையில சேருவதற்கு மட்டும் இந்த பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணாம, வேலையில இருக்கிறவங்களும் இந்த பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ற மாரி இந்த புதிய சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? ஆனா கண்டிஷன் என்னன்னா, அதே லெவலுக்குள்ளார பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? இல்லையா? சரி இப்போ பாருங்க மேற்கொண்டு நோக்கத்திற்கு இணங்க, இன்று வரை விண்ணப்பதாரர் ஏற்கனவே அரசு பணியில் உள்ளவரா? இல்லையா? என்பதை பொருட்படுத்தாமல், எல்லா நேரடி நியமனங்களுக்கும் அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தமிழ் வழி கல்வியில முன்னுரிமை கொடுத்து வருகிறது. ஆனால் ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் மேற்கூறிய சட்டத்தின் பிரிவு 2A உள்ள நேரடி நியமனம் என்ற சொல்லின் வரையறையை விலக்கி, ஏற்கனவே அரசு பணியில் உள்ளவர்கள் தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கான முன்னுரிமை நியமனத்திற்கு தகுதியற்றவர்கள் தீர்ப்பளிச்சது. புரிஞ்சுதா? இந்த திருத்தம் எதற்காக செஞ்சிருக்காங்க? அப்ப கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்க தமிழ் வழி கல்வி இடஒதுக்கீட பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னுச்சு. ஆனா, இப்ப இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே அரசு பணியில் இருக்கிறவர்கள் மீண்டும் பிஎஸ்டிஎம்ம அவங்க என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்ன கண்டிஷன் அப்டின்னா, நீங்க ஹையர் லெவலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கண்டிஷன் இதான். ரைட்டா? பிஎஸ்டிஎம்ம எல்லாரும் யூஸ் பண்ணலாம். வேலையில இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஆனா, எப்ப யூஸ் பண்ண முடியும்னா, அவங்க உயர் பதவிக்கு அவங்க முயற்சி செய்யும்போது, அப்பதான் இந்த பிஎஸ்டிஎம்ம யூஸ் பண்ண முடியும். அதே லெவலுக்குள்ளார யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இதான் அந்த சட்டத்துடைய சிறப்பம்சம். ஓகேவா? இத வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்டின்னா, மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த வீடியோ மூலமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டி சொன்னா, இந்த பிஎஸ்டிஎம் 20% இடஒதுக்கீடு
அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்றது எத்தனை முறை வேணாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறை தான் அப்ளை பண்ணணும்னு யாரும் உங்களுக்கு சொன்னாங்கன்னா, தயவு செய்து பயப்படாதீங்க. நான் ஏற்கனவே போன வருஷம் குரூப் 4க்கு பிஎஸ்சிஎம் அப்ளை பண்ணேன். இப்ப இந்த வருஷம் அப்ளை பண்ண முடியாதா? அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வேலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான். 1 முறையா, 2 முறையா பயன்படுத்துறதா? அப்படிங்கிறது வந்து யாருக்கு தான் இது அப்படின்னா, ஏற்கனவே அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கேள்வி. சரி, அரசு வேலைய இன்னும் அடையாதவர்களுக்கு எத்தன முறை வேணாலும் நீங்க பிஎஸ்டிஎம்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? கிளியரா? அடுத்து 2வது என்னன்னு சொன்னா, ஏற்கனவே அரசு வேலையில இருக்கவங்க அப்ப பிஎஸ்டிஎம் பயன்படுத்த முடியாதா? அப்புட்ன்னா பிஎஸ்டிஎம் வந்து பயன்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்னு பயன்படுத்த முடியாது. ஃபர்ஸ்ட் பயன்படுத்த முடியும். அப்புறம் பயன்படுத்த முடியாது. அப்போ யார் பயன்படுத்தலாம் அப்படி சொன்னா, ஹையர் லெவல் எக்ஸாமுக்கு போறவங்க என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாம். ஸோ அதே லெவலுக்குள்ளார அவங்க போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணும்போது இத பயன்படுத்த முடியாது. இதுதான் அந்த சட்டம் சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த சட்டம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? பிஎஸ்டிஎம் பத்தி கவலைப்படாம எக்ஸாம்க்கு தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க. நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2க்கான புதிய வகுப்புகளுக்கு, நேரடி வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகளுக்கு அட்மிஷன் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய நம்முடைய அகாடமில நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்க பயிற்சியை சிறப்பாக பெற்று நீங்க வெற்றி பெற்று அரசு வேலைய என்ன பண்ணலாம்? நீங்க அடையலாம். 9597003467 அப்படி எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய அட்மிஷன உறுதி செஞ்சுக்கலாம். நம்மள்ட்ட நேரடி டைரக்ட் கிளாஸ் இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வசதி நம்மகிட்ட இருக்கு. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நம்முடைய ஆன்லைன் கிளாஸ் வசதி பெற்று நீங்க வெற்றி பெறலாம். அதேபோல மெட்டீரியல் மற்றும் டெஸ்ட் அந்த உதவியும் நீங்க பெற முடியும். ஓகேவா? YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 59 நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ், கரண்ட் அஃபேர்ஸ் புக் மெட்டீரியல், அப்புறம் சில டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் குடுக்குறோம். ஸோ அத நீங்க YouTubeல நம்ப சேனல்ல ஜாயின் குடுத்து நீங்க ரூ. 59 அந்த அந்த மெம்பர்ஷிப் எடுத்து நீங்க நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் மற்றும் அ அதோடைய டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்பெஷல் டெஸ்ட்டு, சில மேத்ஸ் கிளாஸ்லாம் அதுல வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அத நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, பயனுள்ளதாக தெரிஞ்சதுனா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அ லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ குடுங்க. வாழ்த்துக்கள். தேங்க் யூ.